அழுதுண்டே வந்தான். என் மாமியார் கையை பிடிச்சி இழுத்துன்னு வந்தாங்க. ஏன் அப்படின்னு. அன்றைக்கி கிருத்தியே நானும் மம்மியும் கோவிலில் இருக்கோம். டியூஷன் போக மாட்டேங்கிறான் பிள்ளை. ரைட்டு, அதுக்காக போய் குழந்தைய போய் திட்டுவீங்களா? வேண்டாம் வேண்டாம், நீ வா இங்கே உட்காந்துக்கோ அப்படின்னு ஒரு ஃபியூ மினிட்ஸ் விட்டுட்டேன். ஏன்டா போக மாட்டேங்கிறேன். 3 கொஸ்டின் படிச்சுட்டு வர சொன்னால் நான் படிக்கலாம் போனால் திட்டுவாப்பா. திருப்பி உள்ளே போயிட்டு அலங்காரம் பண்ணிட்டு திருப்பி ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு வந்தேன். எத்தனை கொஸ்டின் சொன்னேன்? 3 கொஸ்டின் படிச்சியா? மெமரியில் ஏறலையா? இல்லை. ஆமாம், நீ முருகனை நினச்சிட்டியா? மறந்துட்டேன். முருகனை கூப்பிடவே இல்லை. சீனியர் கேஜி நீ போய் புக் எடுத்து கையில் வச்சுக்கோ. 3 டைம் முருகனை கூப்பிடு. முருகா நான் இதை படிக்க போகிறேன், என் மனசில் வந்து உட்காந்து போட்டான்னு 3 டைம் அந்த கொஸ்டினை படி. 2 டைம் படி. 3வது டைம் பார்க்காம நீ சொல்லிப்பாரு. சொல்லி பார்த்துட்டு வரல எனக்கு இங்கே வந்துடும், நீ டியூஷன் பண்ண போயிட்டு குதிச்சுன்னு ஓடி இருந்தான் ஒரு 5 மினிட்ஸ். அப்பா நான் டியூஷன் போயிட்டு வரேன். ஏன் நான் நீ சொன்ன மாதிரி நான் முருகானு கூப்பிட்டேன்ப்பா. முருகனை நினச்சிக்கிட்டே படித்தேன். நீ சொன்ன மாதிரியே 2 டைம் படித்தேன். 3வது டைம் மெமரியில் வந்துட்டு பார்ப்போம். ரைட் போயிட்டு வா. அப்புறம் இசைக்கிட்ட கேட்டேன். அந்த 3 கொஸ்டின் ஆன்சர் சொன்னா சாமி அப்படின்னு. காரணம் என்னன்னா நம்பிக்கை. அந்த முருகனோட அருள் கிடைக்கும். முருகன்னா நீ உடனே கேட்கலாம். அப்போ முருகன் மட்டும்தான் அருள் கொடுப்பாரா, பிள்ளையார் கொடுக்க மாட்டாருன்னா எல்லா சுவாமியும் கொடுக்கும். நமக்கு எந்த சுவாமியை பிடிச்சிருக்கோ அந்த சுவாமியை மனசார நினச்சிக்கிட்டு அந்த புக்கை எடுத்து படித்தோம் அப்படின்னாக்கா மெமரியில் அப்படியே போய் ரிஜிஸ்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் நீ என்னதான் மெமரி ஷீட்டை வச்சு தேய்ச்சினாலும் எரேஸ் ஆகாது. இதை நாளைக்கு நீ டெஸ்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு நைட்டு இங்கே பூஜையில் வரும்போது என்கிட்ட சொல்லணும், சாமி நீங்கள் சொன்னது உண்மை. அதாவது பொய்யா இருந்தாக்கா என்கிட்ட வந்து உண்மைன்னு சொல்ல வேண்டாம். சாமி எனக்கு மனசில் உட்காரலையே அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நான் சொன்ன மாதிரி மனசார அந்த சுவாமியை நினச்சிட்டு ஏதாவது ஒரு புது கொஸ்டின் ஆன்சர் எடுத்து படிச்சுப்பாரு. 2 டைம் படிச்சுட்டு 3வது டைம் நீ அப்படியே பார்க்காம சொல்லணும். ஓகே? ஏன் அப்படின்னாக்க நான் சொல்கிறது எல்லாருக்கும் நான் அட்வைஸ் பண்ணுறது, நான் என் லைஃப்பில் என்ஜாய் பண்ணி நான் அனுபவிச்சேன். எதை பற்றியும் நான் கவலையப்பட மாட்டேன். காசு பணத்தை பற்றியோ, சாப்பாட்டை பற்றியோ, இருக்கிற இடத்த பற்றியோ, எதை பற்றியும் டென்ஷனே எடுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னாக்க அவன் தான் டென்ஷன் எடுக்கணும், நான் டென்ஷன் எடுக்க மாட்டேன். ஏன் அப்படிம்பாங்க. ஆமாம், அவனுக்கு எப்படி பூஜை பண்ணணும்னு நான் டென்ஷன் எடுப்பேன். எனக்கு என்ன பண்ணிக்கணும்னு நான் டென்ஷன் எடுக்க மாட்டேன். அவனுக்காக நான் டென்ஷன் எடுக்கிறேன், எனக்காக அவன் டென்ஷன் எடுத்துப்பான். எனக்கு காசு வேணும் இல்லையா, அவன் கொடுப்போம். அதே மாதிரி தான் நடக்கும். எவனாவது ஒருத்தவங்க சாமி நாளைக்கு எனக்கு ஒரு 10,000 ரூபா தேவையாக இருக்கும், நான் டென்ஷன் எடுக்க மாட்டேன், அதை பற்றி யோசிக்கவே மாட்டேன். எவனாவது ஒருத்தன் எங்கே இருந்தாலும் அந்தேரியிலேருந்து, செம்பூர்லேருந்து, விவசாயிலேருந்து வருவான். வந்துட்டு சாமி நாளைக்கு ஒரு பூஜை ஒன்று வச்சு கொடுப்போம், வீட்டில் ஒரு பூஜை பண்ணுவோம். சரி போ செய்வோம். தட்சணை 10,000 ரூபாய் கொடுப்போம், வாங்கிட்டு வருவேன். என் தேவை முடிஞ்சிருக்கா அவனை நம்பி கூப்பிட்டு வந்தேன்னா சுவாமி அங்கே போகணும். உருளத்தில் என் பக்தன் இருக்கா, அவனை போய் கூப்பிட்டு வந்து பூஜையை பண்ணு. அவனுக்கு செலவு இருக்குது, அவன் மீட் அவுட் பண்ணணும். வேறு தான் அப்படி ஒரு சுவாமி வந்து நேரம் வராது. யாராவது ஒரு ரூபத்தில் கொண்டு வந்து இவனுக்கு இந்த செலவு இருக்குது, அவனுக்கு போய் தட்சணையை கூட அவன் அவனுக்கு வழியை சொல்லுவான், நல்லுவழி அப்படின்னு. ரைட்? நம பார்வதி பதையே தேவா. எந்த சுவாமியை பிடிச்சிருக்கோ அந்த சுவாமி பேரை சொல்லணும். டெய்லி இது ப்ராக்டிஸ் வச்சுக்கணும். காலத்தால் எழுந்த உடனே என்ன பண்ணணும்? ப்ரெஷ் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி எழுந்த உடனே அடுத்த செகண்ட் என்ன பண்ணணும்? ராம் ராம் சாரணி. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? அப்பா அம்மா காலை தொட்டு கொடுக்கணும். ரைட்? ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம். தெய்வம் கடைசியில் தான் வரும். அம்மா நல்லா இருன்னு சொல்லணும், அப்பா நல்லா இருன்னு சொல்லணும், குரு நாங்கள் நல்லா இருன்னு சொல்லணும். நாங்கள் 3 பேரும் நல்லா இருன்னு சொன்னால் தான் பிள்ளையார் உங்கள்கிட்ட வருவார். இல்லை அப்படின்னாக்க இந்த கேட்டு சாமி பிள்ளையார் பேர். நாங்கள் 3 பேரும் ஓகேன்னு சொன்னால் தான் பிள்ளையார் வெளியில் வருவாங்க. ஓகே? அப்போ கார்த்தால என்ன பண்ணணும்? எழுந்த உடனே அப்பா அம்மா காலை தொட்டு கண்ணில் ஒத்தி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் ப்ரெஷ் பண்ணிவிட்டு மூஞ்சியை கழுவிட்டு அடுத்து என்ன பண்ணணும்? திருநீர் எடுத்து நெத்தியில் வச்சுக்கணும். நீங்கள் சாமியை கும்பிட்டுட்டே இருக்கிறது இல்லை. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கை சுடக்கிற நேரம் உட்காந்து காப்பி பிடிக்கிறோம், 10 நிமிஷம் எடுத்துக்கிறோம். அப்போ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த சாமியை நினைக்கிறது என்ன கஷ்டம் நமக்கு? அந்த சாமியை நினச்சிட்டு போய் கொஞ்சம் நேரம் படிக்கணும். கார்த்தால நம்ம சூரியனை பார்க்கணும், சூரியன் நம்மளை பார்க்கணும். அதோட அர்த்தம் என்ன? 8 மணி வரைக்கும் தூங்கக்கூடாது. கார்த்தால 6 மணிக்கு நம்ம எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணணும். சூரியன் எப்போ நம்மளை பார்ப்பாரு? நம்ம படுக்கையிலே இருப்போம். என்னடா இந்த நாய் இன்னும் எழுந்திருக்கவே இல்லை, உதவியாக இருக்குது,
லேடி சொல்ல சூரிய பகவான் திட்டு வரணும். நம்ம எழுந்து சூரிய நமஸ்காரம்னா கேட்டால் இப்பயும் பையன்காரெல்லாம் பாரு ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துகிட்டு வருவோம். பக்கத்தில் சொம்பில் பையன்காரன் பையன்காரியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உடம்பு அரச மரத்தில் விட்டுட்டு அந்த சூரியனுக்கே விடுவாங்க தண்ணியை. அரச மரத்துக்கும் விட்டுட்டு சூரியனை பார்த்து அந்த பக்கம் கிழக்கு திசையை பார்த்து குஜராத்திக்காரங்க சூரிய பகவானை வேண்டிட்டு காலை ஜனையை தொட்டு. அப்போ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அறிவை வளர்த்துக்கணும். அறிவை எப்படி என்ன இருக்கிறதுலேருந்து வளர்த்துட்டே போகும் கிடையாது. அறிவை வளர்த்துக்கிறது அப்படின்னா ஸ்டோரேஜ் ஜாஸ்தி ஆகும். தட் இஸ் த அறிவு. உடம்பு வளரும். உடம்பு பெருசாகிடுச்சுன்னு சொல்லிட்டு மூளையை வளர்ந்துட்டே போகுமா? கிடையாது. மூளை அதே அளவு தான் இருக்கும். ஆனால் அந்த மெமரி பவர் இருக்கு இல்லையா, அது எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ நீ என்ன விஷயத்தை கொடுத்தேன் அப்படின்னாலும் அப்படியே ஸ்டோர். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சயன் மொழியோட நான் பேசுவேன். ஒரு 10 நிமிஷம் ஸ்பீச் கொடுப்பேன். இந்த பொங்கல் கொண்டாடுறது இல்லையா, எல்லா வருஷமும் போவேன். வருஷம் அந்த காரணம் என்னன்னு கேட்டேன்னாக்க இந்து மதத்தை பற்றி நான் மோஸ்ட்லி பேசுகிறது இந்து மதத்தை பற்றியும் முருகனை பற்றியும் பேசுவேன். அதனால் பக்தியோடு இருந்தோம் அப்படின்னாக்க நம்ம யார்கிட்டையும் கையேந்தவே சொல்லுவாங்க. இப்பயும் நான் அந்த பைசாலாம் கொடுத்தாங்கன்னா பாரு கையில் வாங்க மாட்டேன். பைசா இப்படி எடுப்பேன், இல்லைனாக்கா தட்டில் போடுவேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்படி எடுத்தோம்னாக்கா பிச்சை. அப்போ உங்கள்கிட்ட நான் பிச்சை வாங்கிட்டேன் அப்படின்னாக்கா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கணும். இங்கே யாருக்காவது நான் கட்டுப்படுறேன்னா பற்றியா இங்கேன்ட்டு இல்லை, எங்கேயுமே கட்டுப்பட மாட்டேன். எல்லாரையும் ஏன் கண்ட்ரோலில் வச்சுருக்கேன். காரணம் என்னன்னா நான் உனக்கு அடிமை கிடையாது. நான்னாக்கா நான் இல்லை. என்கிட்ட இருக்கிறது சரஸ்வதி வேத மந்திரம். இந்த வேத மந்திரம் யாருக்கும் கட்டுப்படாது. வேதம் யாருக்கும் தான் இருக்கும். அப்போ வேதம் எனக்குள்ளே இருக்கும்போது நான் நானாக தான் இருப்பேன். நான் யாருக்கும் இருப்பேன். ஒரு சிலர் புரியாம பாக்குறவங்க சொல்லுவாங்க இந்த ஐயர் அங்கனாடி பிடிச்சவரு நீ என்ன வேணுமோ நினைச்சுக்கோ. நான் ஓகே